ஏன் இன்னைக்கு சில பிரச்சனை ஜாக்கிரதையாரு, விழித்திரு, அவர் வரும்போது நீ தூங்கிட்டு இருந்தா முடிஞ்சு கதை அப்படின்றாங்களா? ஏன்? அப்புறம் நீங்கள் வந்து உங்களை நான் ரொம்ப இப்படி ஜாக்கிரதையாக இருக்கணும், ஜாக்கிரதையாயிரு அப்பெல்லாம். நீங்கள் எப்போதுமே ஆண்டவரோட பயணம் பண்ணிக்கிட்டே இருந்தாலே போதும். உங்கள் வாழ்க்கையில் எந்த சம்பவம் நடக்கிறதோ இல்லை ஆண்டவர் வருகிற சம்பவமாக இருந்தாலும் உங்கள் ஃப்ளைட் என்ன ஆயிரும். நான் சொல்லும் பொழுதுக்கு நல்லா கேட்டுக்குங்க. நீங்கள் ஏன் இப்போ ஜாக்கிரதையாருன்னு சொல்கிறாங்கன்னா நீங்கள் அலட்சியமாக இருக்கீங்க, அதனால தான். ஏன் இன்னைக்கு சில பிரச்சனை ஜாக்கிரதையாரு, விழித்திரு, அவர் வரும்போது நீ தூங்கிட்டு இருந்தா முடிஞ்சு கதை அப்படின்றாங்களா? ஏன்? ஏன்னா இன்றைக்கி கிறிஸ்தவங்க ரொம்ப அலட்சியமாக இருக்காங்க. ஆனால் நான் நம்புகிறேன் இந்த பயணத்தில், நான் போகிற இந்த பயணத்தில் அந்த ஒரு அலட்சியம் இருக்கக்கூடாது. இருக்கும். என்னது? முடியாது. இருக்கவும் முடியாது. நம்ம அலர்ட்டாக இருந்து எப்போதுமே அவங்க கூட நம்ம தொடர்பில் இருக்க. ஏன்னா நீங்கள் ஜப நேரத்துக்கு மட்டும் போகலையே, என்னது நீங்கள் ஆராதனையில் மட்டும்தானே அவர் கூட கனெக்ட் பண்ணுறீங்க இல்லையே. நீங்கள் ஜெபிக்கிற நேரத்தில் மட்டும்தானே கனெக்ட் பண்ணுறீங்க இல்லையா. நம்ம தான் டெய்லி கனெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்குமே, எல்லா நேரத்திலும் அவங்க கூட பேசிக்கிட்டே இருக்குமே, அவங்க கூட பயணம் பண்ணிக்கிறதுனால நீங்கள் மிஸ் பண்ண முடியாதுன்றேன். நீங்கள் மிஸ் பண்ண முடியாதுங்க. நீங்கள் அது தமிழ் ஒரு வார்த்தை, அதுக்கு ஒரு நேரத்தில் இதுக்கு ஒரு நேரத்தில் செஞ்சோமா கதையாயிரும். அமாவாசைக்கு ஒரு தடவை, அப்புறம் ஆடிக்கு ஒரு தடவை, அமாவாசைக்கு ஒரு தடவை பண்ணிங்கன்னா நிச்சயமாக குழப்பம்தான் இருக்கும். ஆனால் நீங்கள் டெய்லி அவரோடு கூட பயணம் பண்ணால், திரீக குடும்பத்தோடு நீங்கள் இணைக்கப்பட்ட உணர்ந்து நீங்கள் அவங்களோட பயணம் பண்ணிவிட்டு அவங்க கூட ஃபெலோஷிப் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எல்லா நேரத்திலும் அவங்க என்னது அலர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. உங்களை நடத்திக்கிட்டே இருக்கிறனால அவங்களுக்கு தெரியும் எந்த நேரம் ஆனாலும் எப்போ அவர் வர போகிறானாலும் உங்களோட ஃப்ளைட்டு ரெடியாக தான் இருக்கும் பிக்கப் பண்ணுறதுக்கு. புரியுதான்னு சொல்கிறேன்னு புரியுதா? ஸோ இதை நீங்கள் விளங்கிக்கணும். எபிசியருக்குள்ளே நம்ம போகும்போது, புத்தகத்துக்குள்ளே போகும்போது நிறையா காரியம் இருக்கணும். இன்னும் ரொம்ப டீப்பாக நான் அந்த ஒரு சாப்டர் தான் நான் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறேன். ஓகே, அதுதான் இதோட ஹைலைட். பிற்பாடு மற்றதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சாப்டர் தான் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்க போகிறோம். ஏன்னா அதில் தான் விஷயமே இருக்குது. நீங்கள் யார், நீங்கள் எப்படிப்பட்டவங்க, உங்கள் ஸ்டேட்டஸ் என்ன, இதெல்லாம் அங்கே தான். அவர் என்ன செய்கிறாரு, உங்களை குறித்து சொல்கிற காரியம். நீங்கள் உங்களை குறித்து சொல்கிறதில்ல, அவர் என்ன சொல்கிறாரு அதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா?